Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் பகோடா. இந்த வெஜிடபிள் பகோடா நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாவும் அதே டைம்ல வெரைட்டி ரைஸ்க்குலாம் நல்ல சைட் டிஷ்ஷாவும் இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு குக்கர்ல வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இன்னொரு ஸ்டவ்ல நம்ம சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற 1 கப் பீன்ஸையும் வேக வச்சுக்கலாம். பீன்ஸ் ஃபுல்லாக வேக தேவையில்ல, பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். பீன்ஸ் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜையும் அதில் சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், இதுக்கு பதிலாக பச்சை பட்டாணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். பீன்ஸுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு தண்ணி சுண்டுற அளவுக்கு காய்கறி வெந்தால் போதும். காய்கறி ஃபுல்லாக வேக தேவையில்ல. இப்போது தண்ணி சுண்டி பீன்ஸ் பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு துருவன கேரட் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்த பீன்ஸையும் முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 3 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை கையால் நசுக்கி விட்டு காய்கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால பகோடா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பைண்டிங்காக பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால பகோடா மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் பகோடாக்கு எல்லா காய்கறியும் சேர்த்து தான் செய்யணும்னு இல்லை, நம்மக்கிட்ட எந்த காய் இருக்கோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். வேக வச்ச உருளைக்கிழங்கு பீன்ஸ்லாம் சேர்த்துருக்கறனால தண்ணி தேவைப்படாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையால் எடுத்து பிடிச்சி இது மாதிரி கிள்ளி எண்ணெயில் போட வேண்டியது தான். சப்போஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணியாக இருந்ததுன்னா பகோடா எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் பகோடா போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டோன்னா பகோடா கொஞ்சம் எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும். இந்த வெஜிடபிள் பகோடாவில் மாவு அதிகமாக சேர்க்காம வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்து செய்கிறதுனால பகோடா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். பகோடா ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுடலாம். வெஜிடபிள் பகோடா 2 சைடும் வெந்து கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லா பகோடாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுட சுட வெஜிடபிள் பகோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த வெஜிடபிள் பகோடாவை ஆற விடாமல் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெஜிடபிள் பகோடா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.